ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்றைக்கி நல்ல சம்மர் சீசனுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சுட சுட கஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல சூப்பரான மெழுக்கு பெரட்டி தான் சேனக்கிழங்கு வச்சு பண்ணுறேன். இப்போ சேனக்கிழங்கு போட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் செஞ்சுட்ருக்கேன். சும்மா சிம்பிளாக தான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. இவ்வளோதான் சேர்க்கணும். ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேடாக இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ப்ரிசர்வ் பண்ண ஊறுகாய் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. என்னென்னா அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், கேன்சருக்கு கூட அது காரணமாகும். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அப்பப்போ செஞ்சு சமைச்சு பசங்களுக்கு கொடுக்குறதாங்க ஹெல்த்தி. இப்போ நல்ல ஊறுகாயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இது கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்லேயே சமைச்ச ஊறுகாய், அதே மாதிரி நேற்று அரைச்சி வச்சுருந்தீங்க பருப்பு சம்மந்தி, அதுக்கப்புறமா நல்ல முட்டை பொரியல், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு மெழுக்கு பெரட்டி, இது தாங்க இன்றைக்கி கஞ்சிக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். இப்போ கேரளாவில் நல்ல சம்மர் சீசனுங்க. அதனால நல்ல சுட சுட கஞ்சி தான் இன்றைக்கி சமைச்சேன். காரசாரமான எதுவுமே வேண்டான்ட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சேனக்கிழங்கு மெழுக்கு பெரட்டி எப்படி செஞ்சேன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெந்த அந்த சேனக்கிழங்கு இருக்கீங்க இல்லையா, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த சேனக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப அட்டிப்பொழியான கேரளா ஸ்டைலில் மெழுக்கு பெரட்டி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நான் சொல்ல விட்டுட்டேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் சிம் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுவையான நல்ல சேனக்கிழங்கு பொரியல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேரளாவில் சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை வச்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மெழுக்கு பெரட்டி செஞ்சாச்சு கேரளா ஸ்டைலில். நீங்களும் நான் சொன்ன முறைக்கு ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் முட்டை பொரியல் ஹஸ்பண்டு தான் செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவர் செஞ்சால் என்னென்னா நிறைய எண்ணெய் ஊற்றி தான் அவங்க செய்வாங்க. இப்போ நல்ல சுட சுட கஞ்சி, முட்டை பொரியல், அதுக்கப்புறமா கேரளா பருப்பு சட்னி, ஊறுகாய், அதே மாதிரி சேனக்கிழங்கு மெழுக்கு பெரட்டி. இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்ச் ஸ்பெஷல். உங்களுக்கு எல்லாம் சம்மர் சீசனில் என்ன உங்களுக்கு லஞ்ச் ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி இவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.